விநாயகர் தன்னுடைய வயத்துல பாம்பை சுத்தி கட்டி வச்சிருப்பாரு. ஏன்னு இன்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அது என்னங்கிறத சொல்றேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விநாயகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சதுர்த்தி திதி அன்னைக்கு எல்லார் வீட்லயும் அவருக்கு விருந்து. அவருக்குன்னா சாப்பாடு ரொம்பவே பிரியமான ஒண்ணு. அதுவும் கொழுக்கட்டை அப்படின்னா போதவே போதாது. எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. ஸோ எல்லார் வீட்லயும் வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு அவருடைய வாகனமான மோஷிக வாகனம் இதுல வந்துட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவருடைய வாகனத்துல அந்த எலி இதை பார்த்துருது, பாம்பை. அப்ப அந்த பாம்பை பார்த்த பயத்துல ஸ்லிப் ஆகி விநாயகர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த போது விநாயகருடைய வயிறு பட்டார்னு வெடிச்சிருது. ஏன்னா வயிறு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டதுனால. அப்ப விநாயகர் என்ன பண்றாருன்னா, ஐயோ நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி எல்லா கொழுக்கட்டையும் திரும்ப வயிற்றுல எடுத்து உள்ள போட்டு அங்க கீழே ஓடுனு பாருங்க பாம்பு, அந்த பாம்பை வச்சு வயிறை ஃபுல்லா கட்டிட்டாரு. அத மேல பார்த்துட்டு இருந்த சந்திரன் ரொம்ப சிரிப்பு அடக்க முடியாம அப்படி கேட்க சிரிச்சதும் விநாயகருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா, விநாயகர் சாபம் விட்டுறாரு சந்திரனுக்கு. இனிமேல நீ காணவே மாட்ட, உன்னை பார்த்தாலும் யாராவதும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விநாயகருக்கு ரொம்ப கோவம் சாபம் விட்டுறாரு. தப்ப உணர்ந்த சந்திரன் என்ன பண்றாருன்னா, ஐயோ சாரி அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்பதான் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற மாதிரி பௌர்ணமி அந்த அமாவாசைன்னு சொல்லி ரெண்டா பிரியும். சந்திரன் ஒரு 15 நாட்கள் நல்லா வளர்ந்து வருவாரு. 15 நாட்கள் தேஞ்சு அறையா காணப்படும் இல்லையா மூன். ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்கு, மூன் தேஞ்சு வளர்றதுக்கு. நான் சொன்ன இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தரான ஆன்மீக பத்தி பேசுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.